ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய செட்டிநாடு ஸ்வீட் உக்காரை தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பர்வா இருக்கும். எல்லா ஸ்வீட்டுக்குமே ரொம்ப டஃப் குடுக்குற மாரி ஒரு ஸ்வீட் தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தரலாம். சட்டுன்னு பார்த்துட்டு வந்துரலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரியும், திராட்சையும் பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி ஆற போட்டுறலாங்க. அதே நெய்யில வெள்ளை ரவை ஒரு 1/2 கப் எடுத்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர்ல ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாம வறுத்து வர அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்படியே வெள்ளை ரவையை நெய்யில் போட்டு வறுக்கிறப்ப அப்படி கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெய்யில் போட்டு வெள்ளை ரவையை வறுவருன்னு வறுத்து எடுத்துடலாம். ஸோ வறுபட்டு வந்துடுச்சு. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். ஸோ நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ நான் 1:1 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி ஆஃப் அப்படி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா நெய்யில் போட்டு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதையும் வறுத்து எடுத்துடலாம். ஸோ அப்படியே பருப்புலேருந்து அப்படியே நல்லா நெய்யில் வறுக்க ஒரு சூப்பரான ஒரு அரோமா வருது. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அதில் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து பருப்பு வேகிறப்பவே 2 கப் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரவை வேகிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ஸோ அது வேகிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய மண்டை வெல்லத்தை எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குக்கர் விசில் வந்துடுச்சு. 4 விசில் வந்துடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி மேலெல்லாம் நெய் வந்து தனியாக இருக்குது. ஸோ இனி இதை வந்து மசிச்சு விட்டுறலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு ஒரு மிக்சர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கரண்டிலே வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கரண்டியில் கலக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துருங்க. ஸோ இந்தளவுக்கு மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு அதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்தக்கூடிய ரவையை உள்ளே கொட்டிடலாம். சும்மா நல்லா கமன்னு நெய் வாசத்தோடு இருக்கிற ரவையை உள்ளே கொட்டிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சுடுதண்ணி வச்சு இல்லை சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்க அப்படின்னா பருப்பில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு ரவை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரவை வேகிறதுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கைவிடாமல் கலந்துட்டு வாங்க. அடியில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா கலக்குன்னு நம்ம கலக்க போகிறோம். ஸோ இது ஹல்வாவை எல்லாத்தையும் விட சூப்பராக இருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடிக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக வரும். ஸோ யாருமே சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்தளவுக்கு நல்ல ரவையும் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை எடுத்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் நல்லா கலக்குன்னு கலந்துக்கு விடுங்க. அப்போ தான் வந்து அது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து கலந்து வரும். ஸோ இந்த வெல்லத்தை சேர்த்து கலக்கிறப்பெல்லாம் வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ நல்லா கலக்குன்னு கலக்கணும் அப்படின்னா இந்தளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ வெல்லம் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொலன்னு மாறிடுச்சு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்வான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுங்க. ஸோ கலந்து விட்டுட்டே இருக்கும்.
அவ்வளோதான், சூப்பர்வான செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வீட்டில் வந்துட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெல்லமெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.